யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அருள்மிகு ஸ்ரீ புது பழனி திருக்கோவில் வெண்குன்றம். அதாவது இந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாமலூர் டு சங்ககிரி, அதாவது சேலம் டு சங்ககிரி, சங்ககிரி டு வாமலூர் போகிற வழியில் கொங்கனாபுரத்திலிருந்து வெள்ளக்கல்பட்டி இந்த கிராமத்தில் இந்த புது பழனி திருக்கோவில் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த, மிகவும் புகழ்பெற்ற புது பழனி திருக்கோவில் நாம் போகலாம் வாங்க. இந்த கோவிலுக்கு போகிற பாதை இதுதான். இந்த பாதை நெடுவாக பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைந்த பச்சை பசேர்னு புல்வெளிகளும், மாந்தோப்புகள், தென்னந்தோப்புகள், வாழைத்தோப்பு, இந்த மாரி பார்க்கறதுக்கு கண் குளிர இருக்கும் இந்த புது பழனி திருக்கோவில் பாதைகள். இந்த கோவில் அடிவாரத்தில் பாருங்க விநாயகர் திருத்தலம் உள்ளது. இந்த கோவில் படிக்கட்டு வழியாக போகலாம், பாதை வழியாக, அதாவது பஸ்ஸு, வேன், கார் இந்த மாரி போகிற பாதையிலும் இந்த திருக்கோவிலுக்கு மேலே போகலாம். இல்லை நான் படி வழியாக தான் போகிறேன் அப்படின்னாலும் இங்கே பாருங்கள் படி இருக்குது. இந்த படி வழியாக இந்த புது பழனி திருக்கோவில் முருகர் கோவிலுக்கு நம்ம போகலாம். நீங்கள் படி வழியாக போக ஆசைப்பட்டீங்கன்னா படி ஏறும் பொழுது புற்று விநாயகர் திருக்கோவிலை நம்ம தரிசனம் பார்த்துட்டு போகலாம். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெண்குன்றம் மலை ஏறும் பொழுது ரோடு பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக இருக்குது. நல்ல கார், வேன், பஸ்ஸு போகிற மாதிரி நல்லா அகலமாகவும் நல்ல ரோடு புதுசாக இருக்குது. நல்ல வண்டியில் நம்ம சொகுசு பயணமாக நம்ம போகலாம். நாம் இப்போ கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கார், பைக்கு இதெல்லாம் நிறுத்துறதுக்கு கார் பார்க்கிங் ஏராளமாக இடம் உள்ளது. இந்த கார் பார்க்கிங்கும் வண்டி பார்க்கிங்கும் எந்த ஒரு கட்டணங்களும் இல்லை இந்த கோவிலில். இந்த ஒரு கோவிலில் புதுசாக இப்போ ரதம் வீதி உலா வரத்திற்கோசரம் புது மண்டபங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த மண்டபத்தை பார்க்கும் பொழுது கண்குளிர இருக்குது. பெரியவர்களும் சிறியவர்களும் இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த கோவிலில் உட்கார்ந்து அமர்ந்து நம்மளுடைய பக்தியும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் அந்த முருகப்பெருமான்கிட்ட கண்டிப்பாக சொல்லலாம். இந்த கோவில் சிறப்பு என்னவென்றால், இந்த பால தண்டாயுதபாணி சுவாமி தரிசனம் செய்தால் தீராத வினைகளெல்லாம் தீர்த்து வைப்பான். திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், செல்வம் அனைத்து வளங்களும் தருவார் இந்த பால தண்டாயுதபாணி சுவாமி. சபை தன்னில் உருவாகி உலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா.
மேலும் இந்த கோவிலை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலுடைய நிறுவனர், இந்த கோயிலுடைய நிறுவனத்தின் ஒரு பொறுப்பாளர் ஐயா கந்தசாமி ஐயா அவருடன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மலைக்கு பேரு திருவெண்குன்றம், திருக்கோயிலுக்கு பேரு புது பழனி. மேற்கு பார்த்த சன்னதி. பழனி எம்பதியில முருகனை எப்படி மேற்கு பார்த்து இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கும் முருகன் வந்து மேற்கு பார்த்த சன்னதி, மேற்கு பார்த்து உட்கார்ந்துருக்காரு. இந்த திருக்கோயிலுக்கு வந்து இந்த மலையிலுக்கு முருகன் வருவதற்கு முன்பாகவே விநாயகர் பெருமாள் சுயம்புவா இருக்கிறார். மண் புத்திலிய நீங்க படிக்கட்டுல ஏறி வந்தீங்கன்னா நடு மலையில ஒரு குகைக்குள்ள இருக்கிறாரு விநாயகர் பெருமாள். வலம்புரியா அருணகிரிநாத சுவாமி பழனி மலைய பழைய பழனியில் அமர்வோனேன்னு திருப்புகள்ல ஒரு இடத்துல பாடுறாரு. அப்போ அவரே ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காரு, புது பழனின்னு ஒண்ணு வருவாரு, இங்க முருகன் வருவாருங்கிற ஒரு ஒரு எண்ணத்துலதான் அவர் அந்த ஞானமே வடிவான அருணகிரிநாத சுவாமி பாடியிருக்காரு. இந்த திருக்கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். எங்க முன்னோர்கள்லாம் கட்டின திருக்கோயில் தான் இந்த திருக்கோயில். இதனுடைய மக்களுடைய ஒத்துழைப்பா தான் இந்த திருக்கோயிலுக்கு இவ்வளவு வேலைகள்லாம் நடந்திருக்கிட்டே வருது. இங்க வந்து சஷ்டி, கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தர் சஷ்டி, சூரசம்ஹாரம் எல்லாம் இங்க சிறப்பா விழா நடக்குது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலையில 8 மணிக்கு பூஜை நடக்குது இந்த மலையில. மிக முக்கியமான சமாச்சாரம், பூஜைக்கு வருது. நிறைய மக்கள் இந்த மலைக்கு வர்றாங்க. மேலும் சுவாமிக்கு ரதம் இருக்குது, தங்க ரதம். 7 மணிக்கு வெளியே வர்றாரோ அதே மாதிரி வந்து ரதத்துல பவனி வருவார். அதே சமயத்தில் பொதுமக்கள் வந்து காணிக்கை கட்டினா மேலதாளத்தோட நாங்க ரத உற்சவம் நடத்துவோம். இந்த திருக்கோயில் வந்து சிலப்பதிகாரத்திலே இந்த மலையை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்காரு இளங்கோடிகள். இதை நாங்க 2019 வந்து 1982, 2019 ஆகிய ஆண்டுகளுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது சிலப்பதிகார பாடலை மேல்கோள் காட்டி தான் பத்திரிக்கை அடித்தோம். சீர்களும் செந்திலும் செங்கோடும் வெண்குன்றமும் ஏரகமும் நீங்க இறைவன் கை வேலன்றோ அப்படின்னு இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்துல பாடியிருக்காரு. இங்க நின்று பார்த்தா திருச்செங்கோடு மலை தெரியும். திருச்செங்கோட்டு மலையிலிருந்து பார்த்தா இந்த திருக்கோயில் தெரியும். ஒருவேளை இங்க வந்திருப்பாரோ வந்திருக்க மாட்டாரோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். அருணகிரிநாத சுவாமி கூட இந்த மலைக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா இவ்வளவு தூரம் இங்க ஃபேமஸ் ஆகாது இந்த திருக்கோயில். அவர் எங்கெங்க பாதம் வச்சாரோ அந்த இடமெல்லாம் சிறப்பா இருக்கிறது மிக முக்கியமான சமாச்சாரம். மேலும் இந்த 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 புது மண்டபம் எல்லாம் பாருங்க, இப்ப புதுசா போட்டிருக்கிறோம் மண்டபம். இதெல்லாம் வந்து நிழல் கூடம், மக்களுக்காக செய்யப்பட்டது. இதுக்குள்ளதான் ரதம் ஒடி வரப்போகுது. இன்னும் எதிர்காலத்துல இன்னும் கோயில் நல்ல ராஜகோபுரம் கட்டுறதுக்கு நாங்க ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முருகன் ரொம்ப ராஜாவா உள்ள இருக்கிறார். தண்டபாணி தெய்வம் பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். நான் நிர்வாக கமிட்டியில ஒரு உறுப்பினர். என்னுடைய பேர் கந்தசாமி. இதுல மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரத கேளுங்க, நான் சொல்றேன். சூப்பர். உங்களுக்கு சந்தேகம்னா கேட்டா நான் சொல்றேன், விளக்கலாம். எந்த ஒரு சந்தேகத்தையும் எனக்கு தெரிந்த வரைக்கும் என் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வணக்கம் கந்தசாமி ஐயா. இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயில் வரலாற்றை பற்றியும் மிக தெளிவாக சொன்னீங்க. தகவல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேலும் இந்த கோவிலை பற்றி விவரங்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.